இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இறை ஆசிரியரையும் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்குமே மாதாவை பிடிக்கும். அந்தோணியாரை நாம் எந்தளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ, எந்தளவுக்கு அந்தோணியாரிடம் நாம் ஜெபிக்கிறோமோ, எந்தளவுக்கு நம்முடைய துன்பங்களிலே அந்தோணியாரை நாம் பற்றி கொள்கிறோமோ, அதே அளவுக்கு ஏன் சில வேளைகளில் அதைவிட அதிகமாக பல பேர் அன்னை மரியாவை பிடித்து கொள்வது உண்டு, அன்னை மரியாவிடம் ஜெபிப்பது உண்டு, அன்னை மரியாவினுடைய பரிந்துரையை கேட்பது உண்டு. மாதாவை பிடிக்காதவர்கள், அன்னை மரியாவை பிடிக்காதவர்கள் நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது. அப்படி நமக்கு பிடித்தமான அன்னை மரியா இன்று விண்ணேற்பு அடைந்த இறைவனுடைய இடத்துக்கு உடலோடும் ஆன்மாவோடும் சென்ற அந்த விழாவை திரு அவை மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு, வாஞ்சையோடு கொண்டாட நம்மை அழைத்திருக்கிறது. இந்த விழாவை திரு அவை நமக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த விழாவிலே பங்கெடுத்து, இன்றைய தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலை உட்கொள்ள இந்த நாளில் நம்மை இறைவன் அழைத்து வந்தமைக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நாம் நம்முடைய மனதில் ஏற்று நாமும் ஒரு நாள் அன்னை மரியாவை போல விண்ணகத்துக்கு செல்ல வேண்டியவர்கள், அன்னை மரியாவை போல நாமும் விண்ணகத்துக்கு செல்வோம் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த இறைவார்த்தை பகுதியில் பங்கெடுப்போம். கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது தொடக்க நூலில் பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தை 6 நாட்கள் பலவிதமான படைப்புகளை படைத்த பின்பு இறுதியாக 6வது நாள் மனிதனை படைக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லது அல்ல என சொன்னார். ஆனால் மனிதனை படைத்த பின்பு அவர் நல்லது என கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, படைப்புக்கெல்லாம் படைப்பாக கடவுள் மனிதனை படைத்தார். எல்லா படைப்புகளையும் விட மேலான படைப்பாக கடவுள் மனிதனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. மற்ற படைப்புகளை விட மனிதன் எந்த விதத்தில் மேலான படைப்பாக, உயர்ந்த படைப்பாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கடவுள் படைத்தார். ஆனால் மேலான உயர்ந்த படைப்பு மனிதன் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். எந்த விதத்தில் அதை நாம் சொல்லிக்கொள்ள முடியும்? எந்த விதத்தில்? ஆண்டோடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒன்று. அடுத்து, அவருடைய ஆவி நம் மீது ஊதினார், தன்னுடைய ஆவியை ஊதி நம்மை படைத்தார். அடுத்து, எனக்கு நாம் ஆன்மாவை கொண்டிருக்கிறோம், அதனால் மேலானவர்கள். அடுத்து, எல்லாமே சரியான பதில். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஒரு யானை செத்து போது அது மண்ணோடு மண்ணாய் போய்விடுகிறது. ஒரு நாய் இறந்து போகிறது, அது மண்ணோடு மண்ணாய் போகிறது. ஒரு மாடு இறந்து போகிறது, மண்ணோடு மண்ணாய் போகிறது. நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம் இறந்து உயிர் பெற்றெழுவோம். இன்றைக்கு 2வது வாசகம் உயிர் தெழுதலை பற்றி பேசுகிறது. எங்கே மற்ற எல்லா படைப்புகளையும் விட மனிதன் சிறந்தவனாக இருக்கிறான் என்றால், ஆண்டவர் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதியதால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய உயிர் மூச்சை பெற்றுள்ள நாம், ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவதல்ல, மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி நாம் எங்கு செல்ல இருக்கிறோம்? விண்ணகம் செல்ல இருக்கிறோம். அதில் தான் நாம் மற்ற உயிர்களை விட, மற்ற படைப்பை விட மேலானவர்களாக இருக்கிறோம். நாம் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தவர்கள். பவுலுடைய சொல்கிறார்,
நாம் மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல. கொஞ்ச நாள் நாம் இங்கே இருப்போம். ஆனால் நம்முடைய நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு எங்கே இருக்கிறது? நாம் விண்ணகத்துக்கு செல்வதிலே இருக்கிறது. அந்த விதத்திலே தான் நாம் எல்லா படைப்புகளையும் விட மேலானவர்களாக இருக்கிறோம். ஆக இன்றைய விழா நமக்கு சொல்லுவது என்னவென்றால், அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாமும் ஒரு நாள் அன்னை மரியாவை போல எங்கு செல்ல வேண்டும்? எங்கு செல்ல வேண்டும்? விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயே முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. நாம் மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய வாழ்க்கை அல்ல. நாம் இறந்த பின்பு புழுவும் பூச்சி நம்ம தின்று விடுவதல்ல. நமக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது. நாம் விண்ணகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அதனுடைய முன்னோடியாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷியாக பிறந்து ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசுனுடைய தாய் என்ற உயர்நிலைக்கு சென்று அவர் இன்றைக்கு விண்ணகத்துக்கு சென்றிருக்கிறார். நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே விண்ணேற்பு விழா அன்னை மரியாளுக்கு உகந்த நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு நாள் நமக்கும் இந்த நிகழ்வு நடக்கும். அப்போ இதுதான் முதல் செய்தி. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் விண்ணுலகை சார்ந்தவர்கள். அப்போ இந்த விண்ணுலகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்ணுலகத்தை விட்டு நாம் விண்ணுலகம் செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த குண அதிசயங்கள் என்ன? அன்னை மரியாள் இன்றைய நாளில் நமக்கு 3 கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார். அன்னை மரியாளும் இருக்கக்கூடிய இந்த 3 பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினோம் என்றால் நமக்கும் கூட அந்த விண்ணக வாழ்வு உரித்தாகும் என்பதுதான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள். முதல் காரியம், அன்னை மரியாவிடம் பார்த்த முதல் பண்பு, முதல் குணம் என்னவென்றால், அன்னை மரியாள் நான் என்பதை கடந்து இறைவன் என்பதை சொல்லுகிறார். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் என்பதையும் கடந்து இறைவனை முதலில் வைத்தவளாக இருக்கிறாள். The God is first. கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மை. ஆண்டவருடைய வார்த்தை அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது போல சொல்லப்படுகிற போது, மங்கள வார்த்தை சொல்லப்படுகிற போது அன்னை மரியாள் ஆண்டவருடைய தூதருக்கு பதில் சொல்கிறாள், என்னுடைய விருப்பம் அல்ல, இறைவனுடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும். இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். என் விருப்பம் அல்ல, என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம் அல்ல, மாறாக இறைவனுடைய திட்டம்தான் என் வாழ்க்கையில் முதன்மையாக நான் வைக்கிறேன். இதுதான் முதல் செய்தி. பிரியமானவர்களே, நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் இன்னும் 15 நாள் இருக்குது. இந்த 15 நாட்களில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? 2026ஆம் ஆண்டு இன்னும் சில மாதங்கள் இருக்கின்றன. 2026ஆம் ஆண்டில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? நமக்கு என்ன சில திட்டங்கள் இருக்கின்றன. நாம் அடைய வேண்டிய இலக்குகள், நாம் பெற வேண்டிய காரியங்கள், இதற்காக சில ஆசைகள் இருக்கின்றன. நல்லது. ஆனால் இந்த ஆசைகள், இந்த விருப்பங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் எதற்கு முன்னாடி வந்து நிற்கு அப்படின்னா, இறைவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. இறைவன் 2ஆம் பட்சத்தில் வைத்து இவைதான் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானவை, இவையை அடைவது தான் என் வாழ்க்கையினுடைய நோக்கம், இதை அடைவதில் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு, என் வாழ்க்கையினுடைய பலன் இந்த உலகத்தை சார்ந்தவற்றை அடைவதில் தான் என் வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது, என் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லி இறைவனை பின்னுக்கு தள்ளி இறைவனை 2ஆம் தரத்தில் வைத்து நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய திட்டங்களை முதன்மையாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே மரியாள் வித்தியாசப்படுகிறாள் என்றால், அன்னை மரியாவுக்கும் ஒரு திட்டம் இருந்தது, அன்னை மரியாவுக்கும் ஒரு ஆசை இருந்தது, அன்னை மரியாவும் ஒரு எதிர்நோக்கோடு இருந்தாள். தனக்கென ஒரு கணவன், தனக்கென ஒரு திருமண வாழ்க்கை, தனக்கென ஒரு குடும்பம் அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் நிச்சயம் செய்யப்பட்ட பின்பும் கூட, நிச்சயம் செய்தால்
பாதி திருமணம் நடந்துவிட்டது என்று யூத சமூகத்தில் கணக்கெடுத்த போதும் கூட, அந்த எண்ணம் இருந்த போதும் கூட, சூசை தன்னுடைய கணவராக வரப்போகிறார், யோசிப்பு தன்னுடைய கணவன் என்னும் முடிவான பின்பும் கூட, ஒரு யூத பெண்மணி தன்னுடைய சமூகத்தில் எப்படி திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவதில் ஒரு இன்பம் காண்கிறாளோ, அதுபோல தன்னுடைய வாழ்க்கையும் அமையும் என்று அந்த சூழல் இருந்தபோதும் கூட, கடவுளுடைய திட்டம் வருகிற போது, என் திட்டமா கடவுளுடைய திட்டமா என்ற சூழல் வருகிற போது அவள் சொன்னாள், என் திட்டம் அல்ல, கடவுளுடைய திட்டம்தான் முதலில், என்னுடைய விருப்பம் அல்ல, கடவுளுடைய விருப்பம்தான் முதலில் என்று சொன்னாள். பிரியமானவர்களே, விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், விண்ணகத்தினுடைய மக்களாய் நாம் மாற வேண்டும் என்றால், நாம் விண்ணகத்தில் நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை முன்பாக வைத்து செல்லக்கூடிய அந்த நிலை இருக்க வேண்டும். இது ரொம்ப ஈஸி கிடையாது. நான் ஈஸியாக இங்கே போதிப்பது போல, நீங்கள் எளிதாக கேட்பது போல, இந்த ஆலயத்தை விட்டு சென்ற உடனே ஆண்டவரை முன்னாடி வைத்து, கடவுளை முன்னாடி வைத்து, கடவுளுடைய மதிப்பீடுகளை முன்னாடி வைத்து, என் ஆசைகளை பின்னாடி தள்ளி, என் விருப்பங்களை பின்னாடி தள்ளி, என்னுடைய எதிர்பார்ப்புகளை பின்னாடி தள்ளி வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. பேசுவதுக்கு எளிது, கேட்பதுக்கு எளிது. ஆனால் வாழ்க்கை என வருகிற போது இது மிகப்பெரிய சவால். இதுதான் விண்ணகத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய முதல் விஷயமாக இருக்கிறது. அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. The first thing is the first அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மையான விஷயங்கள் முதலில் வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். முதன்மையான காரியங்கள் முதலில் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதன்மையான காரியங்கள், கடவுளுடைய காரியங்கள், அதை முதலில் செய்ய வேண்டும். முந்த நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று மத்திய சொல்கிறார். நீங்கள் முதலில் இறை அரசை தேடுங்கள் என்று மத்திய அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக முதல் செய்தி அன்னை மரியாள் சொல்கிறார், ஆண்டோட முதல்ல வைங்க, ஆண்டோடைய ஆசையை முதல்ல செய்யுங்க, ஆண்டவருக்கு முதல்ல டைம் கொடுங்க, ஆண்டவருடைய திட்டத்துக்கு முதல்ல செவிமடுங்க. இது முதல் செய்தி. நாம் ஆண்டவருக்கு முதலிலா அல்லது நம்முடைய விருப்பங்களை முதலில் வைக்கிறோமா யோசித்து பார்ப்போம். ரெண்டாவது, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே ரெண்டாவது காணக்கூடிய ரெண்டாவது பண்பு, குணம் என்னவென்றால், நான் என்பது முக்கியமல்ல, நாம் என்பது முக்கியம் என்று சொல்லுவார்கள். நான் என சொல்கிற போது நம்முடைய உதடுகள் ஒட்டுவதில்லை. நான் என சொல்கிற போது நம்முடைய உதடுகள் ஒட்டுவதில்லை. நாம் என சொல்கிற போது நம்முடைய உதடுகள் ஒட்டுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நான் என்பதை விட நாம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. அதாவது சுயநலத்தை விட பிற நலத்தை முக்கியமாக வைத்தாள் அன்னை மரியாள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நாம் வாசித்த ஒரு நற்செய்தி வாசகம். அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள். கருவுற்றிருக்கிற சமயத்தில் தன்னை பற்றிய கவனம் வேண்டும், தனக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும், தனக்கு மற்றவர்கள் உதவி செய்து பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இங்கே அன்னை மரியாள் தன்னுடைய உறவினர் எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்த காலத்தில் தன்னை போல கருவுற்றிருக்கிறாள். அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனவே நான் சென்று உதவி செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கு ஓடுகிறாள். விரைவாக ஓடுகிறாள், தாமதமில்லை, விரைவாக ஓடுகிறாள். செய்தியை கேள்விப்பட்ட உடனே, எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தி கேட்டவுடனே ஓடுகிறாள். நான் என்பதை கடந்து நாம் என்கின்ற அந்த மதிப்பீட்டுக்கு அன்னை மரியாள் செல்கிறாள். கானவூர் திருமணத்துக்கு அன்னை மரியாள் சென்றார். இயேசுவும் சீடர்களும் வந்தார்கள். நான் சாப்பிட்டால் போதும் என்று மற்றவர்கள் இருந்தார்கள். நான் முதல்ல சாப்பிடணும், நான் முதல் பந்தியிலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்கள் நான் என்பதை மையமாக வைத்து இருந்தபோது, அதுவல்ல முக்கியம், நாம் எல்லோரும் சாப்பிட வேண்டும், வந்தவர்கள் எல்லோரும் சாப்பிட வேண்டும், நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் யோசித்ததினால் இன்னும் சில பேர் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், இன்னும் சில பேருக்கு போதுமான ரசம் இல்லை. எனவே தன்னுடைய இயேசு தன்னுடைய மகனிடம் சொல்லுகிறாள், இன்னும் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. நான் என்பதை கடந்து நான் வந்தேன், சாப்பிட்டேன், திராட்சை ரசம் குடித்தேன், நான் என் வீட்டுக்கு போனேன் என்று அன்னை மரியாள் நினைக்கல. நான் என்பதை கடந்து நாம் என்கிற மதிப்பீட்டுக்கு சொல்லுகிறாள்.
ஆக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு, நான் என்பதையும் கடந்து நாம் என்கின்ற அந்த மதிப்பீடுக்கு சென்றால் அன்னை மரியாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விண்ணகம் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால், விண்ணகத்தினுடைய மக்களாய் நாம் செல்ல வேண்டும் என்றால், விண்ணகம் நம்முடைய வான்வீடு, அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால், நான் என்கின்ற அந்த எண்ணத்தையும் கடந்து நாம் எல்லாரும் நாம் என்கின்ற அந்த உயர்ந்த மதிப்பீடுக்கு செல்ல முடியுமா? நான் மீண்டும் சொல்கிறேன், இது மிக எளிதாக பேச முடியும், மிக ஈஸியாக கேட்க முடியும், செவிமடுக்க முடியும். ஆனால் நான் என்கின்ற அந்த ஈகோ, நான் என்கின்ற அந்த எண்ணத்தை கடந்து நாம் எல்லாரும் என்ற அந்த எண்ணத்துக்கு நம்மால் கடந்து போக முடியுமா? நான் மட்டுமல்ல, நாம் எல்லாரும் என்கின்ற அந்த நிலைக்கு போக முடியுமா? சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு நம்மை தனியாக விண்ணகத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பது இல்லை. நீங்கள் தனியாக, நான் தனியாக விண்ணகத்துக்கு மோட்சத்துக்கு வரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்பது இல்லை. இப்போ வேற என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் மோட்சத்துக்கு வர வேண்டும், நீங்கள் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்று தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கிடையாது. பிறகு என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும் என்று எதிர்பார்க்கிறார். அப்போ யோசிங்க, நீங்கள் மட்டும் பக்தியாக இருந்து, நீங்கள் மட்டும் பூசை பார்த்து, நீங்கள் மட்டும் நற்கனி உட்கொண்டு, நீங்கள் மட்டும் நல்லா இருந்து போனால் அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நல்லவனாக இருக்கிறீர்கள், அடுத்தவரை நல்லவனாக மாற்ற வேண்டும். நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அடுத்தவருக்கும் அந்த உதவி செல்ல வேண்டும், அவர்களையும் உதவி செய்வதாக ஆக்க வேண்டும். நீங்கள் பக்தி உடையவர்களாக இருக்கிறீர்கள், அடுத்தவரையும் பக்தி உடையவர்களாக மாற்ற வேண்டும். உங்களுடைய நல் வாழ்க்கையினால், நற்சொற்களினால், நல்ல செயல்களினால் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய அந்த திருமுகத்தை காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் என்பதை கடந்து அன்னை மரியாள் சொல்கிறார், நாம் என்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இட் இஸ் நாட் ஈஸி, ரொம்ப சுலபமான விஷயம் அல்ல. நான் என்பதை என்னிடமிருந்து எடுப்பதற்கு, நான் என்பதை நான் விட்டுட்டு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் மரியாள் அந்த ஒரு வித்தையைத்தான் கற்றிருந்தாள், அந்த ஒரு செய்கையைத்தான் அவள் செய்து வந்தாள், அதைத்தான் அவள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்தாள். செய்ய முடியுமா? செய்தால் விண்ணகம் நமக்கு சொந்தமாகும். மூன்றாவது, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வாசகத்தில் நாம் படித்த மூன்றாவது பண்பு, மூன்றாவது குணம் நமக்கு வெளிப்படுகிறது. இது என்னவென்றால், அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றினாள். ஆண்டவரை போற்றினாள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என்னுடைய மனம் பேறு வகை கொள்கிறது. அன்னை மரியாள் ஆண்டவரை போற்றுபவளாக இருந்தாள், ஆண்டவரை பெருமைப்படுத்துபவளாக இருந்தாள், ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிப்பவளாக இருந்தாள், ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்ப்பவர்களாக இருந்தாள், ஆண்டவருடைய பெயரையும் ஆண்டவருடைய புகழையும் ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை போற்றுபவளாக இருந்தாள். அப்படி என்றால் தன்னை அவள் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. நான் இயேசுனுடைய அம்மா, நான் இறைமகனை பெற்றெடுத்தவள் என்று தன்னை ஒருபோதும் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அன்னை மரியாள் எப்போதுமே ஆண்டவரை பெருமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். பிரியமானவர்களே, மூன்றாவது செய்தி, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மை பெருமைப்படுத்துவது அல்ல, ஆண்டவரை பெருமைப்படுத்துவது. என்னை புகழ்ந்து கொள்வது அல்ல, நான் ஆண்டவரை புகழ்வது. நான் செய்த நன்மைகளை எல்லார்கிட்டையும் சொல்லுவதல்ல, இறைவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் எல்லாரிடம் சொல்லுவது. நான் செய்த சாதனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வதல்ல, இறைவன் நமக்கு செய்த பல்வேறு நல்ல காரியங்களை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வது. என் புகழை பேசுவதல்ல, புகழை, கடவுளுடைய புகழை பேசுவதை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குணமாக வைத்திருந்தாள். ஆண்டவரை போற்றுகிற குணம், ஆண்டவரை பெருமையாக பாராட்டுகிற குணம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளில் இருந்த மூன்றாவது குணம். இந்த மூன்று குணங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இறைவனை முதலில் வைத்து, என்னை பின்பாக வைத்து, அல்லது என்னுடைய திட்டங்களை பின்பாக வைத்து வாழக்கூடிய குணம். ரெண்டாவதாக, என்னுடைய ஆசைகளை பின்பாக வைத்து, அடுத்தவருடைய தேவைகளை முன்பாக வைத்து வாழக்கூடிய ஒரு பண்பு. மூன்றாவது,
என்னை புகழ்ந்து கொள்வதல்ல, ஆண்டவரை புகழ்வதுதான் ஒரு சிறந்த உண்மையான ஆன்மீகம் என்ற ஒரு கருத்து. இதை மூன்றும் அன்னை மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற போது நாமும் ஒரு நாள் அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்க இயலும்.